இன்றைக்கி வந்து சாப்பாடுங்க, பாசிப்பருப்பு குழம்புங்க, ரசம், பீட்ரூட் பொரியலுங்க. பாசிப்பருப்பு குழம்புக்குங்க நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் பாசிப்பருப்பு தண்ணியில் நல்லா கழுவிட்டுங்க அரை மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க. நம்ம குக்கரில், சின்ன குக்கரில் தண்ணி அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்குங்க தண்ணி ஊற்றிங்க. அதில் ஒரு 6-7 வெள்ளை பூண்டு தொளிச்சு போட்டுங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிங்க. ஒரு 5 விசில் விடணுங்க. 5 விசில் விட்டு எடுத்து வச்சிடலாங்க. அப்புறம் நம்ம தாளிக்கு இறக்கும் வந்துங்க எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயம். நம்ம வந்து குழம்புக்கு, பீட்ரூட் பொரியலுக்குங்க, ரசத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்திங்க நம்ம ஒன்றாவே வணக்கிடுவோம். ஒரு வடச்சட்டியிலைங்க எண்ணெய் ஊற்றிங்க, கடுகு, கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயம் 10-20 வெங்காயம் போட்டுங்க. ஒரு 4 பச்சை மிளகாய்ங்க. 4 பச்சை மிளகாயில் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டாலும் இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு கேரட், ஒரே ஒரு பீட்ரூட் தானுங்க, 1/4 கிலோ வருங்க. இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் அளவு கீரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் அளவு போட்டோம்னாங்க 5 பச்சை மிளகா போட்டுங்க. சின்ன வெங்காயம் நம்ம ஒரு 10-20 வணக்கிட்டுங்க. நம்ம ரசத்துக்கு தனியாக போடுறதுக்கு எடுத்துக்கலாங்க. ரசத்துக்கு வந்துங்க ஒரு 5 பல் பூண்டுங்க ஒவ்வொன்றா போட்டு தட்டிட்டு ரசப்பொடி போட்டுங்க. நம்ம கொஞ்சம் அந்த வணக்கின சின்ன வெங்காயம், இதுக்கு வந்து நம்ம மிளகாய், பச்சை மிளகாய் ஓட வேண்டியது இல்லைங்க. அந்த குழம்புக்கு பாசிப்பயிறு குழம்பு வணக்கினதுக்கு வந்து அதில் இருக்கிற வெங்காயத்தையே நம்ம பூண்டு தட்டிட்டுங்க, ரசப்பொடி போட்டுங்க. நம்ம சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை, மல்லித்தழையோடு சேர்த்து அதையும் போட்டுங்க. புளி தண்ணியும் நம்ம தக்காளி, ஒரு தக்காளி மிக்சியில் அடிச்சுங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 தக்காளி கரைச்சிங்க. புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி ஊற்றிங்க. உப்பு 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுங்க நம்ம கலக்கிட்டுங்க. இது 1 டீஸ்பூன் கரும்பு சர்க்கரை போட்டு நம்மளுக்கு ரசம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கொதிக்க வச்சு, ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லைங்க, அளவாக கொதிச்சா போதும், நம்மளுக்கு ரசம் ரெடிங்க. இது வந்து பீட்ரூட் வந்துங்க நம்ம ஒரே பீட்ரூட் சிறகிங்க 1 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுங்க. இதே பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுங்க. பீட்ரூட்டையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்தோடனேயே ஒரு அரை டீஸ்பூன் பொடி போட்டுங்க நல்லா கலக்கி விட்டு வேக வச்சுட்டுங்க. நம்ம இந்த பாசிப்பருப்பு குழம்புக்கு வணக்கினதில் கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகாயோட சின்ன வெங்காயம் போட்டுட்டுங்க. தேங்காய் துருவினது ஒரு 2-3 ஸ்பூன், நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ திருவி போட்டுங்க நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து போயிடுங்க. நம்ம நேரடியாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வணக்கி விட்டோமோ நம்ம பீட்ரூட்டை போட்டு வணக்கி தேங்காய் பூ போடலாங்க. 10 நிமிஷம் வெந்ததுன்னா கொஞ்சம் வயசானவங்களாம் மென்று சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்குங்க. 10 நிமிஷம் வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது வந்துங்க நம்ம சொரக்காய் போட்டிருக்கிறோம். சொரக்காய் வந்து நம்ம பாசிப்பருப்பு வேக வைக்கும்போதே சொரக்காய் போட்டேங்க. சொரக்காய் பெரிய பெரிய பீஸாக சின்ன சொரக்காயை பாதியாக கட் பண்ணிங்க, அதில் பாதியாக கட் பண்ணிங்க. கொஞ்சம் பெரிய சொரக்காயாக போட்டுங்க. நம்ம பாசிப்பருப்பு 5 சவுண்டு வந்தோடனேயே அந்த சொரக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டுங்க. அதை நம்ம இந்த சூரியில் வேணாலும் குட்டி குட்டியாக தனியாக எடுத்து கட் பண்ணி நம்ம உள்ளே கலக்கலாங்க. இந்த தண்ணி வந்து நம்ம கடைசியில் நம்ம வணக்கினது பொரியலுக்கும் ரசத்துக்கு எடுத்தது போக 2 பச்சை மிளகாயோட விட்டுறணும். சின்ன வெங்காயம் ஒரு 2-3 டீஸ்பூன் வரும். அது கூட இந்த சொரக்காய் கட் பண்ணதை போட்டுட்டுங்க. இந்த பருப்பு தண்ணியும் நம்ம அதில் வடித்து விட்டுட்டுங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுங்க. பாசிப்பருப்பை கடைஞ்சி எல்லாம் ஒன்றா கடைஞ்சி ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு சொரக்காய் குழம்பு ரெடி ஆயிருங்க. இதுக்கு பச்சை மிளகா மட்டும் காரம் தானுங்க. அவ்வளோதானுங்க இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேங்க. அது வந்து குழந்தைகளாம் சத்தம் போடங்காட்டி இதாகிடுச்சுங்க. அதை டெலிட் பண்ணிட்டுங்க. இப்போ சும்மா சொல்கிறதுக்காக வேண்டி சொன்னோங்க. இப்போ இன்னைக்கு சமையல் இவ்வளோதானுங்க.